எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு கல்லு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கூட. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேனை நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த ஆயில் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, 4 சின்னதாக நறுக்கின பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சோன்னே இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 சின்னதாக நறுக்குன வெங்காயம், இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நம்ம பெப்பர் பொடி நுணுக்கி வச்சுக்கலாம். இதுக்காக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பெப்பரும் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் எடுத்து இதை நல்லா நுணுக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் இதில் கொஞ்சம் டொமேட்டோ, ஒரு டொமேட்டோ சின்னதாக நறுக்குனது சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஜாமான் ஆட் பண்ணிப்போம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் நான் ஆல்ரெடி கழுவி வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவும் மஷ்ரூமும் நல்லா கோட்டார அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். நம்ம மஷ்ரூமுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா மஷ்ரூம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மஷ்ரூமை மூடி போட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை, ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் தண்ணியே விடலை, ஆனால் நல்லா தண்ணியாக இருக்குது. மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க மிளகு அப்புறம் பெருஞ்சீரகம் அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வேக விட்டால் போதும். இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு இன்னைக்கு இது மேலே தூவி விடுறேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நான் இறக்கிடுறேன். யம்மியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி விதவிதமான ரெசிபி பார்க்குறதுக்கு உப்பு கல்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.